இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பொது ஆண்டினுடைய 15வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிப்பதற்காக நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் வளமும் அன்பு வளமும் மகிழ்ச்சி வளமும் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அபரிவிதமாக குடிக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த 3 வாசகங்களும் இன்றைய 3 வாசகங்களும் நாம் ஒவ்வொருவருடைய அழைப்பை பற்றி பேசுகின்றது. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவால் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். கடவுள் நமக்கு பிறப்பு என்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார், கிறிஸ்தவம் என்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ற அழைப்பை கொடுத்திருக்கின்றார், குடும்பம் என்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று அன்புக்குரியவர்களை பணி செய்து ஈடுபாடு கொண்டு தியாகம் கொண்டு நல்ல குடும்பங்களை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் நல்ல திரு அவையை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் உலகிற்கும் நாட்டிற்கும் பணி செய்வதற்கு அன்புக்குரியவர்களே நம் ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொண்டோமையானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 பேரையும் அழைத்து இறையாட்சியை அறிவிப்பதற்கு அனுப்புகின்றார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசுனுடைய கனவும் நனமும் சொல்லும் பேச்சும் இந்த உலகிலே ஆண்டவர் வாழுகின்ற ஒரு பூமியை கட்டி எழுப்புவதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. இறையாட்சி என்று கூறுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அனைவரும் சமமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழுகின்ற ஒரு நிலைதான் இறை ஆட்சி. இறையாட்சி என்று கூறுகின்ற பொழுது நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், நம் அனைவரும் வேறுபாடு இல்லாமல் வாழுகின்ற ஒரு மனப்பாங்கு. கடவுள் நம்முடைய தந்தை, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு மனநிலையோடு வாழ்வதுதான் இறையாட்சி. இறையாட்சி என்று கூறுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு இந்த உலகிலே வாழ்வதுதான் இறையாட்சி. இறையாட்சி என்று கூறுகின்ற பொழுது எல்லாரும் எல்லாமும் பெற்று இல்லாத ஒரு நிலைக்கு வருவதுதான் அன்புக்குரிய இறையாட்சி. மதங்கள் சாதிகள் அனைத்தையும் கடந்ததுதான் இறையாட்சி. இந்த இறையாட்சியை இயேசு தொடர்ந்து நடத்துவதற்காக, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நழுவி செல்வதற்காக 12 சீடர்களை இயேசு நியமிக்கின்றார். இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். மார்க் நற்செய்தி அதிகாரம் 3வது அதிகாரம் 13வது இறைவசனத்தை எடுத்துக்கொண்டோமையானால் இயேசு கூறுகின்றார், இயேசு மலை மேல் ஏறி தமக்கு விரும்பியவர்களை அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? முதலாவதாக இயேசுவோடு இருப்பதற்கும். எனவே சீடன் ஒருவன் குருவோடு இருக்க வேண்டும், குருவினுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், குருவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும், குருவினுடைய உருவத்தை தாங்கி பிடிக்க வேண்டும், குருவினுடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானித்து வாழ்வாக்க வேண்டும். இதுதான் ஒரு சீடனுடைய ஒரு கடமை, இயேசுவோடு இருக்கவும். 2வதாக பேய்களை ஓட்டுவதும். இயேசுவின் காலத்திலேயே யூதர்கள் நினைத்திருந்தார்கள் அனைத்து நோய்களுக்கும் காரணம் பேய் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இன்று நாம் அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக நாம் அவ்வாறு நினைப்பதில்லை. ஆனால் இன்று பேய்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு வழிகளே வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிதானா? போட்டி பொறாமைகள், தன்னலம், சுயநலம், இவைகள் அனைத்தும் பேய்கள். பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் விமர்சனம் செய்தல், குறை சொல்லுதல், இவைகளும் ஒரு பேய். அதே போன்று எதிர்மறையோடு பிறரை பேசுதல், நீ கெட்டு போவாய், நீ வாழ மாட்டாய், வளர மாட்டாய், நீ நாசமாக போவாய் என்று உண்மையாகவே எதிர்மறை சொற்கள் கூறுவதும் ஒரு விதமான பேய். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய கால சூழலே ஒரு பேய் என்று கூறலாம். இதாவது இயேசு பேய்களை விரட்டுவதற்கும் அடுத்ததாக நற்செய்தியை அறிவிப்பதற்கும், இயேசுவை அறிவிப்பதற்கு இயேசு நமக்கு நல்ல செய்தியை கொடுத்திருக்கின்றார். நீ நன்றாக இருப்பாய், வாழுவாய், வெற்றி அடைவாய், உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் என்று உண்மையாக சொல்லி வாழ்த்துவது, உண்மை, நீதி, நேர்மை, உண்மை, அன்பை அறிவிப்பது, இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பதற்கும் இயேசு 12 பேரையும் அன்புக்குரியவர்களை அனுப்புகின்றார். அவர் அனுப்புகின்ற பொழுது நீங்கள் ஒன்றுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். கையில் பணமோ அல்லது
வெள்ளியோ பொன்னோ ஒன்றுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவருடைய பராமரிப்பிலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய பராமரிப்பிலேயே அன்புக்குரியவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசுதாமே கூறியிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் இயேசு கூறுகின்றார், நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மணமகனுக்கோ தலை சாய்க்கவும் இல்லை, இடமில்லை என்று. இயேசு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்தார். தந்தையாம் இறைவனை நம்பி வாழ்ந்து வந்தார். அன்புக்குரியவர்களே, ஒரு சீடன் என்பவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய பராமரிப்பிலேயே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று பல்வேறான நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. நோய்களுக்கு சில நேரங்களிலே மருந்துகள் இல்லை. ஒரே ஒரு மருந்துதான், இறை நம்பிக்கை. எனவே ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பாக ஆண்டவருடைய பராமரிப்பிலே நம்பிக்கை கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் அதிகாரம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொண்டோமேயானால், யாவே ஆண்டவர் மக்களுக்கு மன்னாவை கொடுக்கின்றார். ஆனால் ஒரே நிபந்தனை, நீங்கள் மன்னாவை அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது. அளவுக்கு மீறி எடுத்து நீங்கள் சேகரித்து வைக்கக்கூடாது. அது மிகவும் தவறான ஒன்று. அன்றைக்கு தேவையான மன்னாவை அன்றைக்கே நீங்கள் சேகரித்து நீங்கள் சாப்பிடுங்கள். நீங்கள் அதிகமாக எடுத்து வைக்கின்றீர்கள் என்றால் அதற்கு என்ன அடையாளம்? அவநம்பிக்கைக்கு அடையாளம். ஆண்டவருடைய பராமரிப்பிலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். ஆம் அன்புக்குரியவர்களே, இதே நாம் பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணத்திலும் பார்க்கின்றோம், மத்தேயு நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். அதிகாரம் 6 இறைவசனம் 28, 29 பார்த்தோமேயானால் ஆண்டவர் தாமே கூறியிருக்கின்றார், எதை கொடுப்பது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதோ காட்டு மலர்களை நீங்கள் பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை நெய்வதும் இல்லை. எனினும் ஆண்டவர் சாலமோன் தன்னுடைய மகத்துவத்திலேயே அணியாத ஆடையை அந்த மலர்கள் அணிகின்றது என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, அன்றாட வாழ்க்கையிலேயே இறை மக்களாகிய நாம், சீடர்களாகிய நாம் இயேசுவை போன்று, இயேசுனுடைய சீடர்களை போன்று ஆண்டவருடைய பராமரிப்பிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மாற்ற வேண்டியதை மாற்றுவோம், மாற்ற வேண்டாததை என்ன செய்ய முடியும்? ஆண்டவரிடத்தில் கையிலே வைத்து ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு வளர்ச்சியை நோக்கி நம்பிக்கையோடு முள்ளுக்கு செல்வதுதான் அன்புக்குரியவர்களே ஒரு சீடனுடைய கடமை. அடுத்ததாக பார்த்தோமேயானால் சீடர்கள் எதை போதிக்க வேண்டும்? மனமாற்றத்தை போதிக்க வேண்டும். மனமாற்றம் என்றால் என்ன? நம் ஒவ்வொருமே மனமாற வேண்டும். மனமாற்றம் என்றால் நம்மிடத்தில் நாம் சரியாக இல்லை என்பது அர்த்தம். நம்முடைய சொல், பேச்சு, செயல்கள், நம்முடைய உறவுகள் நன்றாக இல்லை என்பது காரணமாகத்தான் நாம் மனமாறுகின்றோம். இரட்டை நிலையிலிருந்து ஒருமனப்பட்ட நிலைக்கு நாம் மனமாற வேண்டும். பிளவுபட்ட உள்ளங்களிலிருந்து பிளவுபடாத உள்ளத்திற்கு நாம் மனமாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக சீடர்கள் இறை ஆட்சியை அன்புக்குரியவர்களை வழங்குவதற்கு, அறிவிப்பதற்கு இயேசு ஆண்டவர் அழைக்கின்றார், அனுப்புகின்றார். அதே போன்றுதான் முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டோமானாலும் ஆமோஸ் இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டிலே சமூக நீதியினுடைய இறைவாக்கினர் என்று நாம் அவரை அழைக்கின்றோம். சமூகத்தில் நடந்த, அதாவது சமூகத்தில் நடந்த வாழ்க்கைக்கும் வழிபாட்டுக்கும் நடந்த வேறுபாட்டை அழித்து ஒழித்து ஏழை எளிய மக்களுடைய சார்பாக பேசியவர் தான் இறைவாக்கினர் ஆமோஸ். அன்புக்குரியவர்களே, அவருடைய அழைப்பை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம், வாசித்தோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, 2வது வாசகத்தை எடுத்துக்கொண்டோமையானால் இந்த பவுலடிகளார் எபேசியருக்கு திருமுகத்திலே கூறுகின்றார், நாம் தாயின் கருப்பையில் இருந்து அழைக்கப்படவில்லை, அதற்கு முன்னாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உலகம் உண்டாவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்துவிலே நாம் மாசற்றவர்களாக, புனிதர்களாக, தூயவர்களாக வாழ்வதற்கு இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். தாயின் கருப்பையே தவிர உலகம் உருவாவதற்கு முன்பே நாம் ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களை அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகிலேயே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம் ஒவ்வொருவருடைய பிறப்பும் வரலாற்று தவறு அல்ல. நம் ஒவ்வொருவருடைய பிறப்பும் ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு லட்சியத்தை இந்த உலகிலே நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார்.
எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஒரு பெரிய கொடை. உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு கொடையாக இருக்கின்றீர்கள். பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, அதே போன்று தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கொடையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் திருச்சபைக்கு ஒரு கொடையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இல்லாவிட்டால் திருவையே இல்லை. அன்புக்குரியவர்களே, திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணியானது உயர்ந்தது, மகத்தானது, பெரியது. குடும்ப பணி மட்டுமல்ல, திருச்சபையிலும் பணி உண்டு உங்களுக்கு, உலகிலையும் பணி இருக்கின்றது. இந்த உலகத்தை கட்டி உலகத்தை கட்டி எழுப்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எனவேதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:13 வசனத்திலே கூறுகின்றார், நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பு என்று கூறுகின்றார். அதே நற்செய்தியிலே பார்க்கின்ற மத்தேயு 5 இறைவசனம் 14 வாசிக்கின்றோம், நீங்கள் உலகிற்கு ஒளி என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, கல்வி, குடும்பம், அதே போன்ற அரசியலிலே நீங்கள் ஈடுபட்டு இந்த உலகத்தை உருமாற்றுவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இன்று நாம் பார்க்கின்றோம், அரசியலை எடுத்துக்கொண்டோமையானால் அன்புக்குரியவர்களே பன்மைத்தன்மைக்கு இடமே இல்லை. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரால் உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் என்று நாம் ஒவ்வொருவரையும் என்று அரசாங்கமானது நம்மை தொந்தரவு பண்ணுகின்ற இருக்கிறதை பார்க்கின்றோம். நமக்கு எதிராக சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கின்றதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அன்புக்குரியவர்களே நல்ல உலகத்தை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் இரண்டாவதாக கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கின்றோம். இது வேறு ஒரு அழைப்பு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். கத்தோலிக்கம் என்றாலே யூனிவர்சல், ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, உலகில் உள்ள எல்லா மக்களையும் அன்பு செய்து அன்புக்குரியவர்களே அவர்களை சென்றடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களை இறுதியாக திருமணம். அது ஒரு பெரிய அழைப்பு. தூய வாழ்வுக்கு, புனித வாழ்வுக்கு ஒரு பெரியதொரு கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி நீங்கள் இருவரும் உண்மையாகவே ஒன்றிணைக்கப்படுகிறீர்கள். உள்ளத்தினுடைய இணைப்பு தான் திருமணம். பல நேரங்களிலே நீங்கள் சொல்லுவீர்கள், நாம் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கின்றேன், எனக்கு விருப்பமான ஒரு மனைவியை நான் தேர்ந்தெடுத்தேன், எனக்கு விருப்பமான ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தேன். அது தவறு அன்புக்குரியவர்களே. நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, ஆண்டவர் தாமே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த யோவான் தன்னுடைய அதிகாரம் 15வது அதிகாரம் 16 சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டு நீங்கள் பலன் தரும்படியாக, அன்புக்குரியவர்களை நீங்கள் மிகுதியாக பலன் தரும்படியாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இந்த குடும்பத்திலே. எனவே குடும்ப வாழ்க்கையிலே தொடக்கத்திலேயே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அன்புக்குரியவர்களை அனைத்தையும் ஏற்று ஈடுபாடோடு தியாகத்தோடு உண்மையாக சமாளிக்கக்கூடியவர்களாக, சாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வளர முன்னேற நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்ப ஆண்டவர் உங்களுக்கு அன்புக்குரியவரை இந்த பொறுப்பை தந்திருக்கின்றார். சமூக உணர்வோடு அன்புக்குரியவர்களே நாம் குடும்பத்தை நடத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று பார்க்கின்றோம், பருவமழையின் காரணமாக ஒரு இடத்துல ஒரு பக்கம் ஒரே மழை, வரலாறு காணாத மழை, வேறு இடத்துல தண்ணீர் இல்லாத பஞ்சத்தை பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால் காடுகள் அழிக்கப்படுகிறது, கனிம வளங்களானது சூறையாடப்படுகின்றது. எனவே சமூக உணர்வோடு எதிர்கால பிள்ளைகளை, எதிர்கால உலகத்தை மனதில் வைத்துக்கொண்டு நல்ல குடும்பங்களையும் நல்ல சமூகத்தையும் கட்டி எழுப்புவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஒரு அழைப்பு ஆனது பெரியதொரு அழைப்பு, மகத்தான அழைப்பு. அன்புக்குரியவர்களை, இதைத்தான் இந்த இறை வார்த்தையின் ஒளியிலே நாம் சிந்தித்து தியானித்து நம்முடைய அழைப்பை அன்புக்குரியவர்களை வாஞ்சியோடு அன்போடு நாம் உண்மையாக வாழ்ந்து நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்புவோம். குடும்பங்களிலே ஊன்றி இருப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் பணி செய்கின்ற இடங்களிலே, பணி தளங்களிலே ஊன்றி இருப்போம், இறை வார்த்தையிலே ஊன்றி இருப்போம். அதே போன்று உலகிற்கு முன்பாகவே பணி செய்ய இந்த இறை வார்த்தையின் ஒளியிலே இன்னும் புதுப்பிக்கப்பட்ட உள்ளத்தோடு நாம் முழுமையாக நம்முடைய குடும்பங்களுக்கு ஒருவர் பிறருக்கு கையளிக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.